ஸோ இப்போ நமக்கு வந்து எலிமெண்ட் அண்ட் காம்பவுண்ட் இது ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசம் தெரியணும். அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம இப்போ நான் சொன்னது, அதாவது என்னது, ஹைட்ரஜன் வந்து எலிமெண்ட்டு, ஆக்சிஜன் வந்து எலிமெண்ட்டு. ஸோ இது ரெண்டும் கம்பைன் ஆகும்போது உங்களுக்கு வர்றது வந்து வாட்டர். வாட்டர் வந்து H2O இல்லையா? ஸோ H2O அப்படிங்கிறது காம்பவுண்ட். ஸோ இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் எலிமெண்ட் அண்ட் காம்பவுண்ட். இப்போ நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் அது எலிமெண்ட்டோ காம்பவுண்டான்னு சொல்லணும். சரியாம்மா? சரியா? ஓகே ஓகே. இப்போ நான் என்ன சொல்கிறேன், என்னன்னு சொல்கிறேன். என்னன்னா நைட்ரஜனை குறிக்கும். நைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு வெறும் எண் மட்டும் சொல்கிறேன். அது என்ன நீங்கள் சொல்லுவீங்க? எலிமெண்ட்டுன்னு சொல்லுவீங்களா, காம்பவுண்டுன்னு சொல்லுவீங்களா, மாலிக்யூல்னு சொல்லுவீங்களா? எலிமெண்ட்டுன்னு சொல்லுவேன். அதாவது வெறும் எண் அப்படின்னு நான் சொன்னேன்னா. இப்போ நான் வந்து N2ன்னு சொல்கிறேன். அப்படின்னா 2 எண் சேர்ந்துருக்கு. ஓகே, அப்போது அது என்னன்னு சொல்லுவீங்க? எலிமெண்ட்டுன்னு சொல்லுவீங்களா, மாலிக்யூல்னு சொல்லுவீங்களா, காம்பவுண்ட் சொல்லுவீங்களா? மாலிக்யூல்னு சொல்லுவீங்க, காம்பவுண்டு நீங்கள் சொல்லலை. சரியா? இப்போ அடுத்தது NH3 அப்படிங்கிறேன். அதாவது NH3ங்கிறது அமோனியா. இது எலிமெண்ட்டா, மாலிக்யூலா, காம்பவுண்டா? NH3 காம்பவுண்ட். ஸோ இப்போ என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது? அதாவது ஒரே ஒரு ஆட்டமை குறிக்கும் போது சொல்லும் போது எலிமெண்ட்டுன்னு சொல்கிறேன். அதே 2 ஆட்டமை நான் கம்பைன் பண்ணனா நீ என்ன சொல்கிற? மாலிக்யூல்னு சொல்கிறேன். சரியா? அதே மாதிரி 2 ஆர் மோர் டிஃபரெண்ட், ஓகே, டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டை கம்பைன் பண்ணும்போது நீ என்ன சொல்கிற? காம்பவுண்ட்னு சொல்கிறேன். ஸோ அதனால தான் H2O, அதாவது ஹெச்ஓ ஆக்சிஜன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா எலிமெண்ட்டு. ஸோ அது கம்பைன் பண்ணும்போது நீ அதை மாலிக்யூல்னு சொல்லாமல் நீங்கள் வந்து காம்பவுண்டுன்னு சொல்கிறீங்க. பட் மாலிக்யூல்னு சொன்னால் தப்பு கிடையாது. வாட்டர் வந்து வாட்டர் மாலிக்யூல் அப்படின்னு சொன்னால் தப்பு கிடையாது. ஓகே. ஆனால் H2 ஹைட்ரஜனை நீங்கள் காம்பவுண்டுன்னு சொன்னால் தப்பு. ஹைட்ரஜன், நைட்ரஜன் அப்படிங்கும்போது சேம் எலிமெண்ட் கம்பைன் ஆகுதுல்ல, அதை வந்து நீங்கள் கரெக்டாக மாலிக்யூல் தான் சொல்லி ஆகணும். ஆனால் நீங்கள் வந்து H2O, அமோனியாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டு அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இட் கேன் பி செட் ஆஸ் மாலிக்யூல் ஆல்சோ. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேசிக்காக எலிமெண்ட், மாலிக்யூல், காம்பவுண்ட்னா என்ன அப்படின்னு தெரியணும். ஓகே. அண்ட் தென் இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? லா பற்றி பார்த்துட்ருக்கோம். லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். கெமிக்கல் காம்பினேஷன்னா ஒரு 2 ரியாக்டன்ஸ் சேர்ந்து ப்ராடக்ட் உங்களுக்கு வருது அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம பார்த்தோம், அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஓகே, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்னால் என்னது? ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாஸ் இருந்ததோ அதே மாஸ் தான் ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறமும் இருக்கும். கரெக்டா? அதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன். புரியுதாம்மா? ஓகே. இந்த லா பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உன்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஒரு ஏதோ ஒரு சோர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, எனி சோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹைட்ரஜனுக்குடைய சோர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வாட்டர்லேருந்து ஹைட்ரஜனை பிரித்து எடுக்கலாம். வாட்டரை டீகம்போஸ் பண்ணால் உங்களுக்கு ஹைட்ரஜன், ஆக்சிஜன் வரும். சரியா? இதே ஹைட்ரஜன் வந்து நீங்கள் அமோனியாவை டீகம்போஸ் பண்ணாலும் வரும். அமோனியா வந்து ஃபார்முலா NH3. அதை டீகம்போஸ் பண்ணாலும் ஹைட்ரஜன் வெளில வரும். சரியா? வாட்டர்லேருந்து ஹைட்ரஜன் வெளில வரும்போது அதோடைய ஃபார்முலா என்ன? அமோனியாவிலேருந்து ஹைட்ரஜன் வெளில வரும்போது அதோடைய ஃபார்முலா என்ன? வாட்டர்லேருந்து ஹைட்ரஜன் வெளில வரதுக்குரிய ஃபார்முலா என்ன? அமோனியாலேருந்து ஹைட்ரஜன் வெளியிலேருந்து அதோடைய ஃபார்முலா என்ன? ஹைட்ரஜன் வந்து H2O H மட்டும்தான் இருக்கும். சரி, இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. அதாவது சோர்ஸை பொறுத்து மாறாது. ஹைட்ரஜன் எங்கேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஹைட்ரஜன் மாலிகுலுக்கு ஆல்வேஸ் த ஃபார்முலா இஸ் H2. இப்போ புரியுதா? சோர்ஸை நான் மாற்றி சொன்னோன்னா நீ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஹைட்ரஜன் வந்து நீ எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் சரியா, ஹைட்ரஜன் ஆல்வேஸ் இட் இஸ் கோயிங் டு பி ஹைட்ரஜன் மாலிகுல் வந்து H2 தான். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வாட்டரை வந்து நீங்கள் எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணாலும், என்ன ரியாக்ஷன் நடந்து அதன் மூலமாக வாட்டர் வெளியில் வந்தாலும் சரியா, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கம்பைன் பண்ணி வாட்டர் வந்தாலும் சரி,
இல்லை வந்து ஏதாவது ஒரு பேஸ்லேருந்து நீங்கள் வாட்டர் கொண்டு வந்தாலும் சரி, எப்படி கொண்டு வந்தாலும் வாட்டருடைய ஃபார்முலா இஸ் கோயிங் டு பி ஆல்வேஸ் H2O தான். சோர்ஸ் பொறுத்து மாறாது. புரியுதா? ஓகே, சரி. இப்போ ஒரு கொஸ்டின், அதாவது வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இன் வாட்டர்? இதான் கொஸ்டின். ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் உள்ள ரேஷியோ என்ன வாட்டரில்? வாட்டருடைய ஃபார்முலா என்ன? H2O. ஹைட்ரஜனுக்கு என்ன அட்டாமிக் மாஸு? நோ, ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு என்ன அட்டாமிக் மாஸு? 1. ஹைட்ரஜன் தான் உங்களுக்கு சிம்பிளஸ்ட் எலிமெண்ட், அதுக்கு அட்டாமிக் மாஸ் எவ்வளோ? 1. சரியா? ஆக்சிஜனுக்கு எவ்வளோ அட்டாமிக் மாஸு? 16. ஃபஸ்ட்டு அது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஒரு வாட்டர் நம்ம எடுத்துக்கிறோன்னா ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ அட்டாமிக் மாஸு? 1. ஆக்சிஜனுக்கு எவ்வளோ அட்டாமிக் மாஸு? 16. ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது வாட்டரில்? ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது வாட்டரில்? 2. சரியா? ஆக்சிஜன் எத்தனை இருக்குது வாட்டரில்? 1. அப்போ டோட்டல் மாஸ் எவ்வளோ ஆகும்? 2 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு 16 இல்லையா? 2 + 16. டோட்டல் மாஸ் வாட்டருக்கு எவ்வளோ? 18. சரியா? அப்போது ஹைட்ரஜனுடைய மாஸ், வாட்டரில் இருக்கக்கூடிய H2 உடைய மாஸ் வந்து 2, வாட்டரில் இருக்கிற அந்த ஆக்சிஜனுடைய மாஸ் வந்து 16 அப்படின்னும் போது 2:1 தானே ரேஷியோ. ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இருக்க ரேஷியோ எப்படி? ஹைட்ரஜன் H2க்கு வந்து 2, ஆக்சிஜனுக்கு 16. அப்போது 2:16 தானே? கரெக்டாம்மா? 2:16னா ஃபர்தராக அதை ரெடியூஸ் பண்ணுங்கள். 2:16 எத்தனை வாட்டி போகும்? 1:8. வெரி குட். ஸோ 2 வந்து 16ல் 8 டைம்ஸ் போகும்ல, அப்போ நம்ம ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணால் 1:8. அதுதான் சொல்கிறாங்க. அதாவது எங்கேருந்து நீ வந்து வாட்டரை ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜன் இருக்க ரேஷியோ வந்து என்ன வரும்? 1:8 தான் இருக்கும். புரியுதா? நீ வாட்டரை எந்த சோர்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் அதனுடைய ப்ரொப்போர்ஷன், அதில் இருக்க ஹைட்ரஜன் ஆக்சிஜனுடைய ப்ரொப்போர்ஷன் வந்து ஆல்வேஸ் இட் இஸ் கோயிங் டு பி 1:8. சரி, இப்போது நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின், அமோனியா எடுத்துக்கிறேன். அமோனியா வந்து NH3. ஓகே, நைட்ரஜனுக்கு வந்து அட்டாமிக் மாஸ் வந்து 14. நைட்ரஜனுக்கு அட்டாமிக் மாஸ் 14. ஹைட்ரஜனுக்கு உங்களுக்கு தெரியும் 1, ஆனால் அதில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 3 இருக்குது. இப்போது 14:3. 3 போகுமா 14ல்? போகாது. அப்போ 14:3 தான் வந்து ரேஷியோ ஃபார் நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் அண்ட் நைட்ரஜன் சொல்லிடக்கூடாது, ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம 14 தானே சொல்கிறோம். நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் உடைய ரேஷியோ இன் அமோனியா வந்து 14:3, irrespective ஆஃப் தி சோர்ஸ் ஃப்ரம் விச் இட் இஸ் obtained. அதுக்கு என்ன மீனிங்? எந்த சோர்ஸ்லேருந்து நீ அமோனியா எடுத்துட்டாலும் அமோனியாக்கு ஆல்வேஸ் ஃபார்முலா NH3 தான். அந்த ரேஷியோ பிட்வீன் நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் வந்து 14:3. ஸோ வாட்டருக்கு ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கு இருக்க ரேஷியோ என்ன? 1:8. நைட்ரஜனுக்கு அமோனியாவுக்கு நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இருக்க ரேஷியோ என்ன? 14:3. ஓகே, வெரி குட். சரியா? அந்த மூணு அட்டாமிக் நம்பர்லாம் அந்த சார்ட் மேலே வந்துருக்கோம் மேம். ஆமாம், 3 அட்டாமிக் நம்பர், உங்களுக்கு மாஸ் நம்பர்லாம் சார்ட்லேருந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். சிலதுக்கெலாம் நீங்கள் வந்து மெமரி பண்ணிக்கணும் மாஸு எல்லாம். நான் சொல்ல நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் வந்து ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16, நைட்ரஜனுக்கு 14 எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு தான் அதிகமாக நமக்கு தேவைப்படும். ஸோ அப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைட்ரஜனுக்கு மாஸ், we are talking about mass, not atomic number. மாஸ் பற்றி பேசுகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாஸ்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஸோ ஹைட்ரஜனுக்கு மாஸ் வந்து 1 அண்ட் நைட்ரஜனுக்கு மாஸ் வந்து 14, ஆக்சிஜனுக்கு மாஸ் வந்து 16. ஸோ இதுதான் உங்களுக்கு அடிக்கடி தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம என்ன ரியாக்ஷன் பண்ணி நீங்கள் ஒரு மாலிகுலை ப்ரிப்பேர் பண்ணாலும், காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ணாலும் ஆல்வேஸ் அதோடைய மாலிகுலர் ஃபார்முலா சேமாக தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அதில் எலிமெண்ட்ஸ் உடைய ரேஷியோஸும் வந்து உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். சிம்பிள் எக்ஸாம்பிள், வாட்டரில் வந்து ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இருக்க ரேஷியோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 1:8ன்னு சொல்லுங்கள். அமோனியாவில் நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் ரேஷியோ என்னன்னு கேட்டால் 14:3. அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு லா நம்ம ஸ்டேட் பண்ணுறோம். ஓகே, தட் லா இஸ் செட் டு பி லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன்.
It states that in a chemical substance, the elements are always present in definite proportion by mass. ஓகேவா, ஒரு ப்ரொப்போர்ஷன் இருக்கும். அது எங்கே நீ எடுத்துருந்தாலும் எங்கேருந்து அதை ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி அந்த ப்ரொப்போர்ஷன் வந்து சேமாக தான் இருக்கும் எப்போவுமே. ஓகே, இன் a chemical substance the elements are always present in definite proportions by mass. ஓகே, ஃபர்ஸ்ட்லாம் வந்து நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் பார்த்தோம். அதாவது mass of the reactant will be always equal to mass of the product in a chemical reaction. Law of conservation of mass. இப்போ நம்ம பார்த்து law of constant proportion. These two are coming under law of chemical combination. ஒரு chemical reaction நடக்கும்போது அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு law பற்றி நம்ம பார்த்துருக்கோம். சரியா, புரியுதா? ஓகே, Dalton's atomic theory. ஓகே, ஸோ திஸ் இஸ் பாஸ்டுலேட்டட் பை டால்டன்ஸ். அதாவது ஒரு ஆட்டமை பற்றி அவர் என்ன வந்து கணிச்சாரோ, ஓகே, அவர் என்ன யோசித்தார், ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் வந்து டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. அவர் என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக என்ன சொல்கிறாருமா, என்ன தான் நீ மேட்டர் எடுத்துட்டாலும் அதனுடைய பேசிக் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம். அதாவது நம்ம உடம்புல வந்து லிவிங் திங்ஸ்க்கெலாம் வந்து பேசிக் யூனிட் என்ன, செல், CELL, செல் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி all matter is made up of a very tiny particles called atom. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் சொல்கிறது. ஓகே, அண்ட் தட் இஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் தி ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, ஆட்டம்ஸ் ஆர் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபர்தராக நம்ம வந்து ஆட்டமை டிவைட் பண்ண முடியாது. ஓகே, பட் நம்ம வந்து ஒரு மாலிகுலை டிவைட் பண்ணி ஆட்டம்ஸாக டிவைட் பண்ணலாம். ஓகே, காம்பவுண்ட் கேன் பி டிவைடட் இன்டு ஃபர்தர் ஆஸ் அ மாலிக்யூல் ஆர் ஆஸ் அன் ஆட்டம். ஓகே, பட் ஆட்டம் இஸ் அன் indivisible particle and it cannot be created, it cannot be destroyed அப்படின்னு சொல்கிறார் டால்டன். ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, atoms of a given element are identical in mass and chemical properties. இதுக்கு என்ன அர்த்தம், எந்த இடத்துல நீங்கள் எப்படி தான் நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் ஆட்டமை நீங்கள் வந்து சிந்தசைஸ் பண்ணாலும் சரி அந்த எலிமெண்ட் வந்து அதோடைய மாஸ் எப்போவுமே சேமாக தான் இருக்கும். டசன்ட் டிபெண்ட் அப் தி சோர்ஸை பொறுத்து மாறாது. ஹைட்ரஜன் எப்போ எந்த இடத்துல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தாலும் அதுக்கு மாஸ் எவ்வளவு, ஹைட்ரஜனுக்கு மாஸ் எவ்வளோமா, ஆல்வேஸ் 1. ஹைட்ரஜனுக்கு எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து மாசு மாறாது. ஹைட்ரஜனுக்கு அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு 16, நைட்ரஜனுக்கு 14 சொல்லிட்டு மாறாது. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் மாறாது. சரி, நான் அப்படி அங்கேருந்து இந்த சோர்ஸ்லேருந்து ஹைட்ரஜன் ப்ரிப்பேர் பண்ணேன், அதனால வந்து இந்த ஹைட்ரஜன் இந்த மாதிரி இருக்குது, கெமிக்கல் ரியாக்ஷன் அதுக்கு இப்படி இருக்குது அப்படின்ட்டு நமக்கு வந்து மாறாது எந்த விதத்துலையும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தட் இஸ் த தேர்ட் பாயிண்ட். அதாவது வந்து ஆல்வேஸ் தி ஆட்டம்ஸ் ஆஃப் கிவன் எலிமெண்ட் ஆர் ஐடென்டிக்கல் இன் மாஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்ன, ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் மாசஸ். அதாவது ஹைட்ரஜனுக்கு ஒரு மாசு, நைட்ரஜனுக்கு ஒரு மாசு, டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டாக இருந்தால் ஓகே, mass is going to be different. Atoms of different elements have different masses, different chemical properties இருக்கும். ஹைட்ரஜனுக்கு வந்து ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கும், நைட்ரஜனுக்கு ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டினா என்ன, ப்ராப்பர்ட்டி பை விச் இட் ரியாக்ட்ஸ் வித் அதர் எலிமெண்ட். அதுதான் ரியாக்ஷன் பண்ணுறதுலாம் வந்து கெமிக்கலில் வரும், அப்பியரன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலில் வரும். சரியா, ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ அபவுட் வாட் யூ மீன் பை கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னன்னு தெரியணும். ஆமாம், கெமிக்கல் காம்பினேஷன், கெமிக்கல் ரியாக்ஷனில் தான் வந்து நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஜஸ்ட் அப்பியரன்ஸ், கலர், ஷேப் இது மாதிரிலாம் வந்து பாய்லிங் பாயிண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் மாசஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் ஆட்டம்ஸ் கம்பைன் இன் தி ரேஷியோ ஆஃப் ஸ்மால் ஹோல் நம்பர்ஸ். அப்படின்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் என்ன ஹோல் நம்பரில் கம்பைன் ஆகும், 2 ஹைட்ரஜன் கம்பைன்ஸ் வித் 1 ஆக்சிஜன் டு ஃபார்ம் 1 வாட்டர் மாலிக்யூல். ஒரு ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பரில் கம்பைன் பண்ணி தான் ஒரு காம்பவுண்டு வருது. சரியா, அட்லீஸ்ட் 2 ஹைட்ரஜன் அண்ட் 1 ஆக்சிஜன் ஷுட் பி தேர் டு ஃபார்ம் 1 வாட்டர் மாலிக்யூல். அதுதான் மீனிங் இதுக்கு. Atoms combine in the ratio of small whole numbers to form compounds. Relative number and kinds of atoms are constant in a given compound. சரியா, always this number of the element in a compound will not vary. Simple example, ammonia. அம்மோனியாவில் எப்போவுமே நைட்ரஜன் வந்து உடைய கவுண்ட் வந்து 1.
ஹைட்ரஜனுடைய கவுண்ட் வந்து 3 தான். ஸோ அமோனியா எங்கே போய் நீ எப்படி சிந்தசைஸ் பண்ணாலும் ஓகே இட் இஸ் கோயிங் டு பி 1, நைட்ரஜன் இஸ் கோயிங் டு பி 1, ஹைட்ரஜன் இஸ் கோயிங் டு பி 3. ஸோ அது வந்து கான்ஸ்டன்ட் தான், அந்த நம்பர் வந்து வேரி ஆகாது. ஓகே, இப்போ டால்டன்ஸ் தியரி உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? வெரி குட். ஸோ ஆட்டம் அப்படிங்கிறது என்ன? ஆட்டம்ங்கிறது இட் இஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் எ மேட்டர். இஃப் எனிபடி ஆஸ்க் யூ வாட் இஸ் ஆட்டம், ஆட்டம்னா என்னப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ என்ன சொல்லணும்? இட் இஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் மேட்டர். எப்படி ஒரு பில்டிங்கில் வந்து பேசிக் யூனிட் வந்து உங்களுக்கு பிரிக் இருக்கு இல்லையா, நம்ம பாடிக்கு வந்து பேசிக் யூனிட் என்ன? செல்ஸ், அதாவது CELL. அது மாதிரி பேசிக் யூனிட் ஆஃப் எனி மேட்டர் இஸ் கோயிங் டு பி ஆட்டம். இப்போ இந்த ஆட்டம் வந்து என்ன சைஸில் இருக்கும்? நம்மளால் பார்க்க முடியுமா ஆட்டமை? பார்க்க முடியாது. ஆனால் மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா நம்மளால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். சரியா? ஒரு சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு பேப்பருடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களால் டச் பண்ண முடியும். ஸோ அதில் என்ன இருக்குது? நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம் சேர்ந்ததுனால தான் அதை உங்களால் டச் பண்ண முடியுது, பார்க்க முடியுது. இல்லாட்டி போனால் ஒரே ஒரு ஆட்டமை நம்மளால் பார்க்க முடியாது. சரியா? சரி, இப்போ ஒரு எரேசர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த எரேசருடைய திக்னஸ் வந்து நீங்கள் மீட்டரில் அளப்பீங்களா? அதனுடைய திக்னஸ் நீங்கள் சென்டிமீட்டரில் சொல்லுவீங்களா? எரேசர் வந்து சென்டிமீட்டரில் ஈஸியாக சொல்லிடலாமா? மீட்டரில் சொல்லுவீங்களா? சென்டிமீட்டரில் நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மீட்டரை விட சென்டிமீட்டர் கம்மி இல்லையா? நம்ம அந்த பொருளுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து அதை மெஷர் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல். ஸோ அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் வேணும்ல, அதோடைய டயாமீட்டர், ரேடியஸ்க்கெலாம் மெஷர்மெண்ட் வேணும். அதை நம்ம சென்டிமீட்டரில் சொல்ல முடியாது, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு பொருள். ஓகே, ஸோ அதனால் இன்னொரு டேர்ம் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இப்போ யூ நோ அபவுட் மீட்டர். சென்டிமீட்டர்னால் எவ்வளோ இருக்கும், மீட்டர்னால் எவ்வளோ இருக்கும் அப்படிலாம் உங்களுக்கு தெரியும். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு how many சென்டிமீட்டர்? 1 மீட்டர் ஈக்குவல் டு how many சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். உங்கள் ஸ்கேலில் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது? உங்களுடைய ஸ்கேலுடைய லென்த் எவ்வளோ? 30 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு 100 சென்டிமீட்டர் வந்தால் அப்போ தான் ஒரு 1 மீட்டர். உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் பக்கத்து வீட்டுக்கு டிஸ்டன்ஸ் நீங்கள் எதில் சொல்வீங்க? சென்டிமீட்டரில் சொல்லுவீங்களா, மீட்டரில் சொல்லுவீங்களா? மீட்டரில் சொல்வீங்க. ஓகே, அப்போது நம்மளுடைய திங்ஸ் எவ்வளோ சின்னதாகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் ஸ்கேலையும் சின்னதாக்குறீங்க. அது மாதிரி ஆட்டம் வந்து நம்ம சென்டிமீட்டரில் சொல்லக்கூடாது. ஆட்டமுடைய சைஸை நம்ம இதில் சொல்லுவோம், சென்டிமீட்டரில் சொல்லக்கூடாது, மீட்டரில் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லுவோம் ஆட்டமுடைய சைஸை? நானோமீட்டரில் சொல்கிறீங்க. ஓகே, ஸோ ஒரு மீட்டரில் 100 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கள, அது மாதிரி ஒரு மீட்டரில் அப்போ எத்தனை நானோமீட்டர் இருக்குதுன்னு நம்ம சொல்லணும் இல்லையா? ஒரு மீட்டரில் 100 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது, அப்போ ஒரு மீட்டரில் எத்தனை நானோமீட்டர் இருக்குதுன்னு தெரியணும். ஸோ அதை நம்ம எப்படி சொல்கிறோம்? 10 to the power 9 நானோமீட்டர் இருக்குது. 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 to the power 9 நானோமீட்டர் சொல்லலாமா? ஸோ ஆட்டமுடைய சைஸ் எல்லாமே வந்து நம்ம நானோமீட்டர்ஸில் தான் சொல்கிறோம். சரியா? அப்போ ஒரு நானோமீட்டர் என்னவா இருக்கும்? ஒரு நானோமீட்டர் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 to the power 9 நானோமீட்டர். அப்படின்னா 1 நானோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 10 to the power 9 நானோமீட்டர். கரெக்டா? 1 டிவைடட் பை 10 to the power நானோமீட்டர். 1 divided by 10 to the power 9 meter. 9 meter is equal to 1 nanometer. கரெக்டா? புரியுது. ஓகே, ஸோ 1 nanometer is equal to 1 divided by 10 to the power 9 எப்படி சொல்லலாம்? 10 to the power minus 9 சொல்லலாமா? அப்போ 10 to the power minus 9 meter is equal to 1 nanometer. ஸோ ஆட்டம்ஸ் உடைய சைஸ் எல்லாமே நம்ம வந்து நானோமீட்டர்ஸில் சொல்லலாம். எப்படி சொல்வீங்க? 10 to the power 10ன்னு சொல்லக்கூடாது, 10 to the power minus 10, 10 to the power minus 9, 10 to the power minus 8 அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஓகே, ஸோ இந்த நம்பர் குறைய அந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 to the power minus 10 and 10 to the power minus 4 கம்பேர் பண்ணுங்கள். எது பெருசு, எது சின்னது?
10 to the power -10 to -10 வந்து சின்னது, 10 to the power -4 வந்து பெருசு இல்லையா? ஸோ 10 to the power -4 எல்லாம் நம்மளால் பார்க்க முடியும், 10 to the power -4 நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, பட் 10 to the power -10 நம்மளால் பார்க்க முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அந்த அளவுக்கு சின்னது. இதுக்கு எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, நம்ம மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸுடைய சைஸ் எல்லாம் எப்படி மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டால், யூ ஷுட் நாட் டெல் சென்டிமீட்டர், மீட்டர் சொல்லக்கூடாது. இட் இஸ் மெஷர்ட் இன் நானோமீட்டர். ஓகே, நானோமீட்டர்னா கூட நீங்கள் வந்து எப்படி சொல்வீங்க, லைக் 10 to the power -10, 10 to the power -9, அட்லீஸ்ட் 10 to the power -9, 10 to the power -9 மீட்டர் தான் இஸ் ஈக்குவல் டு 1 நானோமீட்டர். இந்த 1 நானோமீட்டரை விட கம்மியாக தான் இருக்கும் ஆட்டம்ஸுடைய சைஸு, ஒரு ஆட்டமுடைய சைஸும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ், குட். நெக்ஸ்ட்டு சிம்பிள்ஸ்னால் என்ன? ஓகே, சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது என்னமா, எலிமெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். எவ்ரி டைம் வி cannot be fully using the elements name. எலிமெண்ட்ஸ் நேம் நம்ம வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது ஒவ்வொரு முறையும், சரியா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம ஒரு சிம்பிள் வைக்கிறோம். ஸோ அதுதான் வந்து சிம்பிள்ஸ். ஓகே, சில சிம்பிள்ஸ் நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். அதாவது ஹைட்ரஜனுக்கு என்ன சிம்பிள் செக் பண்ணலாம், உனக்கு தெரியுதான்ட்டு. ஹைட்ரஜனுக்கு என்ன சிம்பிள் கொடுக்குறோம்? ஹெச். கார்பனுக்கு என்ன சிம்பிள் கொடுக்குறோம்? சி. ஆக்சிஜனுக்கு என்ன சிம்பிள் கொடுக்குறோம்? ஓ. பாஸ்பரஸ்க்கு பி. பி அப்படின்னா என்ன அப்படின்னா பாஸ்பரஸ். சல்ஃபருக்கு என்ன சிம்பிள்? எஸ். எஸ். அயனுக்கு என்ன சிம்பிள்? Fe. F should be capital, E should be small. காப்பருக்கு என்ன சிம்பிள்? Cu. C கேப்ஸில் இருக்கணும், U ஸ்மாலில் இருக்கணும். லெட்டுக்கு என்ன சிம்பிள்? P. Pb. P வந்து கேபிட்டல், B வந்து ஸ்மால். சில்வருக்கு Ag. A கேபிட்டல், G ஸ்மால். கோல்டுக்கு Au. A கேபிட்டல், U ஸ்மால். பிளாட்டினம்க்கு PT. P capital, T small. மெர்க்குரிக்கு HG. H capital, G small. புரியுதாம்மா? ஸோ இந்த மாதிரி நம்ம சிம்பிள்ஸ் கொடுத்தோன்னா, நம்ம ஃபர்தராக நம்ம ஏதாவது அதை பற்றி படிக்கும்போது ஜஸ்ட்டு சிம்பிள் வச்சுட்டு நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் அந்த ஆட்டம்ஸ் எல்லாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுலேருந்து ஒரு சார்ட் இருக்குது பாருங்கள். இந்த சார்ட்டில் உங்களுக்கு அலுமினியம் எப்படி சிம்பிள் ரெப்ரசன்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி லைக் எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரு மோஸ்ட் ஆஃப் தி எலிமெண்ட்டுக்கு அதோடைய ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கு. இந்த சார்ட் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நிறைய எலிமெண்ட்ஸுடைய ரெப்ரசன்டேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகேம்மா.